இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பார், வறட்சி மிகுந்த காலத்திலும் பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தர் தாம் நிற்பதால் அசைந்திடா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துனை நடத்துவார். நம்மை தமது நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை படிக்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாது என்று தைரியம் கொடுக்கிறார், கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார், நீதியின் வலதுகரத்தினால் தொடர்ந்து தாங்குவேன் சொல்லுகிறார். யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளவோ பாடுகள், வேதனைகள். அவருடைய மனைவியே சொல்லுகிறார்கள், குறிப்பிட்ட ஒரு இடத்துல 2 அதிகாரம் 9 இன்னும் நீருடைய உத்தமத்தில் இருப்பீரா, போதும் என்கிற அளவுக்கு அந்த அளவு பாடுகள், இழப்புகள் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போன நிலைமை. ஆனால் உத்தமத்தை விட்டு மாறவில்லை. சங்கீதம் 34:19 என்ன சொல்கிற, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குமா. உண்மையா இருக்கிறதுனாலே, உத்தமமா இருக்கிறதுனால ஏராளமான பாடுகள், வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை உண்மையா இருக்கும் பொழுது இன்னைக்கு உபத்திரவங்கள் அதிகம்தான். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது பாடுகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். அநேக நேரம் மற்றவர்கள் சொல்ல அவனுக்கு பிழைக்க தெரியல என்று சொல்லி, அவங்க அப்படித்தான் என்று சொல்லி அற்பமா எண்ணப்படலாம். ஆனால் கடைசி வரை உண்மையாக ஆண்டவரை பிரியப்படுத்தி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அதற்கு பலனுண்டு. அவருடைய நீதியின் வலதுகரம் தாங்கி உயர்த்தி தூக்கி வைக்கிறதை பார்க்க முடியும். அநேக வேதத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் உலகத்திலும் பார்க்க முடியும். அநேகருடைய வாழ்க்கை உண்மையா இருப்பதினாலே அநேக இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அநேக பாடுகளை சகித்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமை, அநேக நெருக்கங்களின் பாதையில கடந்து போகிறதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, அப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டாராம். அவர்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனாலும் அந்த பாடுகள் எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார், தப்புவிப்பார், தூக்கி நிறுத்துவார். ஒரு அருமையான கர்த்தருக்கு பயந்த சகோதரன் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாராம். அவருக்கு ஆண்டவருக்கு பிரியமா நடப்பது அவருக்கு அவ்வளவு பிரியம். எப்பொழுது பார்த்தாலும் உண்மை உத்தமமா தன்னுடைய வேலைகளை செய்வார். அதில் அநேகருக்கு இது பிடிக்கவில்லை. இவன் தான் நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறான், இவன் தான் இடையூறார், இதனால தான் ஒன்றும் செய்ய முடியும். அவனை ஓரம் கட்டி டம்மி பண்ணி வைத்து விட்டார்கள். ஆனால் அவன் அது கவலைப்படவே இல்லை. அந்த சகோதரர் பொறுமையோடு நியமித்திருக்கிற பாதையிலே ஓடினார். ப்ரமோஷன் எல்லாம் இதனால் தடைப்பட்டது. மேலதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்காமல் தடுக்கப்பட்டது. ஆனால் இவர் பயப்படவே இல்லை. குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தார்கள், வேண்டிய காரியங்களை மட்டும் செய்து கொண்டிருந்தார். குடும்பத்திலே எவ்வளவோ பைனான்சியல் ஸ்ட்ரகிள் இருந்து, பண பிரச்சனை இருந்துச்சு. ஏனென்றால் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, அதே சம்பளம் தான். வருஷங்கள் போய்விட்டது, வயதும் தாண்டி விட்டது. சோர்வு இருந்தாலும் நான் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தரின் உத்தமத்தை அறிந்திருக்கிறார் சொல்லி தொடர்ந்து முன்னேறி சென்றாராம். பாருங்கள், யோசித்து பாருங்கள். இதனால் எவ்வளவு இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். நான் உண்மையாக இருந்தேன், நான் எவ்வளவோ பாடுகள் இன்னைக்கு படுகிறேன். சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத பாதைகளாக இருக்கத்தான் செய்யும். இயேசுவை பூமியில் பார்க்கும் பொழுது நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி திரிந்தார். ஆனால் அவருக்கு தீமைதானே செய்தார்கள். நடந்ததுன்னு அந்த மனிதர் அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் ஒரு வருடமோ 2 வருடம் ரிட்டையர் ஆக போகிறார். என்ன செய்வதென்று அப்படி இருக்கும்போது, சரி பரவாயில்லை, இதுவரை கர்த்தர் உண்மையாக இருக்க செய்தார் சொல்லி தன்னை தேற்றிக் கொண்டார். அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி ஒரு நாள் அப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது, எப்பா நீ எப்படி இருக்கிறா என்று சொல்லி கேட்கும்போது, நல்லா இருக்கிறேன். ஏன்னா தொடக்கத்திலிருந்தே அவர் இருந்த மனிதனா இருந்தபடினால், நீ இன்னும் இதே இடத்துலதான், இதே சீட்ல தான் இருக்கிறியா அப்படி சொல்லி, ஆமாயா இதுல தான் நான் இருக்கிறேன். சரி என்ன அலுவலகத்துல என்னை பாருன்னு சொல்லி ஹெட் ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. பாருங்க, இவங்க ஒருத்தர் மற்றவங்களும் புரியல. நேரம் அவர் அலுவலகத்துக்கு போறாரு. போனோன்னு என்னாச்சுன்னா, அங்கதான் இருக்கிறேன், உனக்கு ப்ரொமோஷன் எதுவுமே அவங்க கொடுக்கலையா, ஒண்ணுமே நடக்கலையா? இல்லையா, நான் இதே வேலை கொடுத்தாங்க, நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், சம்பளம் வருது அப்படின்னாராம். சரி நீ போன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பிஏ கூப்பிட்டு அவனுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க சொல்லி, அவனுடைய வருஷம், டேட் ஆஃப் ஜாயினிங், என்ன வேலை, இப்ப இருந்தா ப்ரொமோஷன் கொடுத்தப்ப எந்த பொசிஷனுக்கு வரணும், அதனால அவருக்கு எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு வருமான குறைவு, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண சொல்லி அத்தனையும் செட்டில் பண்ண சொல்லி வைத்து விட்டாராம். பாருங்கள், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வேதம் இம்மையில கைவிட மாட்டார்.
மறுமையில் அவர் மகிமையான வாழ்க்கை மட்டுமல்ல, மகிமையான கிரீடங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நன்மை செய்வதில் சோர்ந்து போய்விடாதீர்கள். உண்மையாக இருப்பதில் பின்வாங்கி விடாதீர்கள். உத்தமத்தில் நெல்லுங்கள். ஆண்டவரை பிரியப்படுத்துங்கள். பாடுகள் ஆனாலும் சரி, வேதனையானாலும் சரி, என் வாழ்க்கை ஆண்டவருக்கு தான் சொல்லி ஒப்புக் கொடுத்து, இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை நிழலை போல, புகையை போல கடந்து போய்விடும். சில நேரம் செங்கடல் வரலாம், யோர்தான்கள் வரலாம், எரியோக்கள் வரலாம். அதையெல்லாம் தாண்ட வேண்டியது வரும். அப்பொழுதுதான் கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். தாழ்த்தியானவருக்கு ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்க அதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். பாடுகளும் வேதனை நிறைந்த நாட்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஒரு அன்சர்டனிட்டி, நிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் நீதியின் வாழ்ந்துகிறோம். பிள்ளைகளை தாங்கட்டும். நீர் சகாயம் பண்ணுவீராக, கூட இருப்பீராக. உண்மை எல்லாம் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னென்ன இடங்களில் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்க அந்த பாதிப்புகள் மறையட்டும். என்னென்ன விண்ணப்பங்கள் நம்முடைய சமூகத்தை எட்டியிருக்கிறதோ பதில் வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நீர், அற்புதங்களை செய்கிற தேவன் நீர். பிள்ளைகளுடைய பிரகாசிக்க பண்ணுவீரப்பா. துக்கங்களை மாற்றுங்க. எல்லா சத்துரின் கிரிகள் விரோதமா இருக்கிற காரியங்களை அழித்து போடுங்க. எல்லாவற்றும் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். நாம மகிமைப்படட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிற தேவன், சகாயம் பண்ணுகிறவர், பலப்படுத்துவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் வார்த்தையின்படி காரியங்களை செய்வார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா, நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என்பத எதற்குமே அஞ்சிடே, கர்த்தரே என்பத எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.